திருப்பதி லட்டில் கொழுப்பு கலந்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நிறுவனங்கள் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நெய் வழங்கி வந்த போலே பாபா, வைஷ்ணவி, ஏஆர் டைரி உள்ளிட்ட நிறுவனங்கள் தரமற்ற நெய்யை போலி ஆவணங்களுடன் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த நெய்யில் மிருக கொழுப்பு கலந்திருந்தது ஆய்வுகள் மூலம் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த நிறுவனங்களைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தலைமையிலான எஸ்ஐடி குழு கைது செய்யப்பட்ட 4 பேருக்கும் ஜாமீன் வழங்க தடை கோரி நீதிமன்றத்தில் வாதிட்டது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.